வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎம் எப்படி செக் பண்ணுறது, ஐபிஎம்மோட யூசேஜை பார்க்க போகிறோம். முதல்ல ஐபிஎம்னா என்ன, இயர்லி ஸ்டேஜில் உள்ள போர்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் வந்து வராது. 6 ஐஜிபிடி கொடுத்துருப்பாங்க, ஒரு டிரைவர் ஐசி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபால்ட் அவுட்டு சிஎஸ்சி கரண்ட் சென்சிங்காக ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஐபிஎம்ன்றது என்னென்னா 6 ஐஜிபிடி டிரைவர் ஐசி சென்சிங் சர்க்கியூட்டு இது எல்லாம் சேர்த்த ஒரு மாடுல்னால் என்னென்னா ஸ்பேஸை குறைக்கிறதுக்காக மாடர்ன் டேஸில் வந்து இப்போ போர்டு சின்னது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது போல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ரிப்பேரிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் இது போல் மாடல்ஸில் ஏதாவது ஒன்று போனால் கூட மொத்தமாக மாற்றணும். ஸோ காஸ்ட் கம்மியாக இருந்தால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அதாவது இன்டெலிஜென்ட் பவர் மாடல் இதோட பேர். இதில் வந்து பின்ஸ் வந்து பாருங்கள், இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பேக் சைடில் பார்க்க முடியாது, அந்த ஐசியோட நம்பர் டேட்டா ஷீட்லாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த சாம்சங் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அதோடைய நம்பர் பேக் சைடில் இருக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரஃபாக வந்து எப்படி சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக எப்படி சொல்கிறேன்றது பாருங்கள். இதில் வந்து 6 லைன் போகுது. 6 லைனுன்றது என்னென்னா 3 ஹை 3 லோ. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து சென்சிங் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபால்ட் அவுட்டில் இன்புட் கொடுத்து சிஎஸ்சி கரண்ட் சென்சிங்கில் அவுட்புட்டை எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு இடையில பார்த்தா ஒரு சென்சார் இருக்கும், இன்பில்ட்டாக ஒரு சென்சார் இருக்கும், அதில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கண்ட்ரோலருக்கு கொடுத்துருவாங்க. இது என்னத்துக்காகனா, இது ஏதாவது ஓவர் கரண்ட்டு ஹை கரண்ட் இருந்துச்சுன்னா சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணிவிட்டு இதை ஐபிஎம் இதுக்கு இன்புட்டாக போன உடனே, மைக்ரோ கண்ட்ரோலுக்கு இன்புட்டாக போனோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இதோடைய வேல்யூவும் நான் செக் பண்ணுறேன், ஒரே நிமிஷம் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் மோடில் வச்சுக்கிறேன். 3 பின் வந்து UVW மைனஸ், இது வந்து பாசிட்டிவ் ஹை வோல்டேஜ். அதாவது ஒரே நிமிஷம், இது வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி இல்லாத போல இருக்குது, நான் அதனால் வந்து இங்கே வச்சுக்கிறேன், இங்கே போர்டில் வச்சுக்கிறேன், மெழுகு இருக்கிறதுனால இங்கே வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 0.503, நெக்ஸ்ட்டு சேம் வேல்யூ வரும், 3ஆவதுலேயும் இது வரும். ஸோ இது வந்து அவுட்புட் செக்ஷன் நல்லா இருக்குது. சரிங்களா? லாஸ்ட் திங்க வந்து என்னன்னா 300+ வோல்டேஜ். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஎம் எப்படி செக் பண்ணுறது, ஐபிஎம்மோட யூசேஜை பார்க்க போகிறோம். முதல்ல ஐபிஎம்னா என்ன, இயர்லி ஸ்டேஜில் உள்ள போர்டுலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் வந்து வராது. 6 ஐஜிபிடி கொடுத்துருப்பாங்க, ஒரு டிரைவர் ஐசி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபால்ட் அவுட்டு சிஎஸ்சி கரண்ட் சென்சிங்காக ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஐபிஎம்ன்றது என்னென்னா 6 ஐஜிபிடி டிரைவர் ஐசி சென்சிங் சர்க்கியூட்டு இது எல்லாம் சேர்த்த ஒரு மாடுல்னால் என்னென்னா ஸ்பேஸை குறைக்கிறதுக்காக மாடர்ன் டேஸில் வந்து இப்போ போர்டு சின்னது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது போல் மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ரிப்பேரிங்கில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு